வருது 43,000 இருந்து 57,000 வரைக்கும் அதனுடைய ஸ்பீடு. சில கற்கள் வந்து அதனுடைய சைஸை பொறுத்து 43,000 கிலோமீட்டர் வேகத்தில் வரும். சில கற்கள் அதனுடைய வேக சைஸை பொறுத்து 57,000 வரைக்கும் வருது. குறைஞ்சது 43 இருக்கும், அதிகபட்சம் 57,000 கிலோமீட்டர் வேகம். அப்ப 96,000 சதுர மீட்டர் கொண்ட கற்கள் 57,000 மைல் கிலோமீட்டர் வேகத்துல பூமியை நோக்கி வந்து வேகமா வந்து விழுந்தா என்ன ஆகும்? அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த இடத்துல இதை வெப்பமாக அல்ல ஆக்கியிருக்க. அந்த ஆக்சிஜன் ஒண்ணுமே இல்லாதனால அந்த காத்தை வந்து பயங்கர வெப்பமாக்கி வச்சிருக்கலாம். அந்த சில நேரத்தில் இந்த காத்தெல்லாம் சுடும் பாத்தீங்களா? இந்த கோடை சில காலத்துல காத்துல வறண்ட காத்தா போயிடும். காத்து மேல பட்டாலே நெருப்பு மாதிரி இருக்கும். அதுல ஆக்சிஜன் எல்லாம் குறைஞ்சு வரும். சில சீசன்ல நம்மளே அனுபவிச்சிருக்கிறோம். அப்ப மொத்தத்தையும் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து அந்த காத்து எப்படி இருக்கு? நெருப்பு மாதிரி ஒரு காத்து இருந்துகிட்டு இருக்கிறது. 50 இருந்து 80 அது பயங்கர வேகமா பூமியை நசிக்கலான்னு வரும். அந்த கல்லு பூமியோட காலி பண்ணிடலாம், பாதி பூமியை காலி ஆக்கலான்னு வேகமா வருமா? இந்த காத்துல நுழைஞ்ச உடனே இதனுடைய வெப்பம் இருக்கு, அந்த காத்துடைய வெப்பம் இதுவும் அதனுடைய வேகம் சேர்ந்து அப்படி எரிஞ்சு பஸ்பமாக்கி சாம்பல் துகளாக்கி துகள்களாக கொண்டாந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறது. பாறைகளாக வந்து விழாமல் உங்களுக்கே தெரியல. இப்ப கூட துகள்கள் வந்து விழும், உங்களுக்கு தெரியறது இல்ல. அந்த துகள்களும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பிரிச்சு அனுப்புற காரணத்தினால அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு இடத்துல இப்படி விழுந்தா தெரிஞ்சு போயிடும். செதறடிக்கப்படுறதுனால என்ன செய்யறது இல்ல, தெரியறது இல்ல. அப்ப அந்த விண்கற்கள் வந்து வியாழனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான விண்கற்கள், இந்த வால் நட்சத்திரம் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் கூட விண்கற்கள் தான். அதுக்கு எந்த ஒரு ஒளியும் கிடையாது, கல்லு தான் அது. அது சூரியன் கிட்ட வரும்போது அந்த ஒளியை வாங்கி லைட் மாதிரி நமக்கு தெரிகிறது. சூரியன் விட்டு விலகிருச்சுன்னா வெறும் கல்லு தான் அது, அவன் மண் மாதிரி உள்ளதான் அது. அப்ப விண்கற்கள் சொல்ற முக்காவாசி நட்சத்திரம் வந்து அது கல்லு தான். அதுக்கு சொந்த ஒளி கிடையாது, சொந்த பிரகாசம் கிடையாது. சூரியன் மாதிரி அதுக்கு நெருப்புலாம் கிடையாது. பாதி நட்சத்திரத்துக்கு ஆவாசி நட்சத்திரம் தான் நட்சத்திரம், மீதி எல்லாமே விண்கற்கள் தான். சூரியன் கிட்ட வரும்போது அந்த ஒளியை வாங்கி அதுவே வெளிச்சமாக காட்சி தருகிறது. ஒரு இரும்பு கூட நெருப்புல போட்டு பழக்க காய்ச்சினா அதுவே நெருப்பாயிடுதுல. இரும்புல நெருப்பு இருக்கிற அர்த்தம், இரும்பு கூட நல்லா பழக்க வச்சோம்னா அதுவே இரும்பா தெரியும் இல்லையா? சூரியன் கிட்ட வரும்போது அதுவே பழுத்து போய் நமக்கு என்ன செய்யுது தெரிகிறது, விலகி போன கல்லா போயிடும். அப்ப அந்த இந்த மாதிரியான ஏராளமான கற்கள் வந்து சுத்தி கொண்டே இருக்கிறது. திடீர்னு பேலன்ஸ் தவறி போய் என்ன செய்யும்? பூமியை நோக்கி வந்து விழும். வேற வேற கோள்களையும் விழும், அது நமக்கு தேவையில்லை. பூமியிலையும் விழும். பூமியில ஈர்க்கப்பட்டு விழக்கூடிய நேரத்தில் அப்படி விழாமல் அதை பஸ்பமாக்கக்கூடிய இன்னொரு கூரை எங்க இருக்கிறது? இந்த 50 இருந்து இங்க இருந்து 50 கிலோமீட்டர் உயரத்தில், அங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சேர்த்து மொத்தம் 80, அந்த 30 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள அந்த காற்று வந்து இந்த விண்கற்களை எரிகற்களை பூமியில் விழாமல் தடுக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இந்த கொலம்பியா ஒரு விண்கலம் வந்து பாத்தீங்களா? அந்த விண்கலம் வந்த வேகம் எவ்வளவு வேகத்தில் வந்து தெரியுமா? 28,000 கிலோமீட்டர் வேகத்துல கொண்டு வந்தான். 28,000 கிலோமீட்டர் பசுமா போச்சுன்னா வச்சுக்க, பாத்துக்கிறங்க. அதுவே பயங்கரமா பாதிச்சு போய் வந்து விழுந்துச்சு. அப்ப இது எவ்வளவு வேகத்தில் வருது? அதுக்கு டபுள், 57,000 மைல் வேகம். இதனுடைய சைஸ் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அதோட ஒப்பிட்டா ஒண்ணுமே இல்லை, விண்கற்களோட ஒப்பிட்டா. அப்ப ஒரு சின்ன பொருள் கூட இந்த வெப்ப தகடு எதனால ஏற்பட்டுச்சு? அந்த இடத்துல வரும்போது வெப்பமாக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல வரும்போது எரிஞ்சு போயிடும். அதை தடுக்கிறதுக்கு வெப்ப தகடுகள்லாம் பொருத்துவாங்க. அந்த தகடுல ஏற்பட்ட பிராபலத்தினாலதான் அது எரிஞ்சு வந்து விழுந்துச்சு கடல்ல. அப்ப அந்த மாதிரியான அது மாதிரிதான் கற்கள் வந்துகிட்டே இருக்கிறது. அது அங்க எரிச்சு சாம்பலாக்கப்படுற இடம் அந்த இடத்துல இருக்கிறது. அப்ப இப்ப சிந்திச்சு பாருங்க, வானத்தை வந்து அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான் உங்களுக்கு தடையாக, ஒரு சுவராக, ஒரு முகடாக, கூரையாக. இப்படிலாம் எப்படி சொல்ல இயலும்? ஒண்ணுமே இல்லைன்னு நல்லா தெரியுது. அந்த மக்களுக்கு இது சொல்ல தேவையும் இல்லை. அந்த காலத்தில் உள்ள மக்களை ஏமாத்திருக்கா சொல்லி இருந்தா சும்மா விட்டுருக்கு. இதுல சந்தேகத்தை ஏற்படுத்துது. என்னடா இந்த நல்லது கூரைங்கிற உடனே காணா. அந்த காலத்து மக்கள் பார்வையில பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இது தேவையில்லாம சொல்றதுனால அது மைனஸா பிளஸா நம்பிக்கிட்டு போயிட்டாங்க அவங்க. அவன் வந்து குறுக்குத்தனமா சிந்திச்சான்னு வைய, நல்லா தான் இருந்தாரு. நல்ல ஒண்ணு சூரியன் நல்லா பளிச்சுன்னு தெரியுது, சந்திரன் தெரியுது, கூரையே இல்லைன்னு தெரியுது, கூரைங்கிறாரு. இல்லாத கூரை என்ன செய்ய இருக்குங்கிறாருங்கிறது மைனஸ் தானே. இதை யாராவது சொல்லுவாங்களா? தனக்கு சாதகத்துக்காக சொல்வதாக இருந்தால் இதை சொல்லாம இருந்திருக்கலாம். இது உண்மை. அந்த காலத்து மக்கள் அவங்களுடைய கேரக்டரை வச்சு நம்பிட்டு போயிட்டாங்க, நமக்கு புரியலன்னு சொல்லி. ஆனால் இது அந்த காலத்துல உள்ளவன் வந்து வேற மாதிரி கிறுக்குத்தனமா சிந்திச்சு பார்த்தான்னு சொன்னா அது பொய்ன்னு தான் சொல்லியிருப்பான். ஏன் இல்லாத ஒண்ணு இருக்குதா? என்ன இல்லாத ஒண்ணு நான் இருக்குன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க லூசு பியலா இல்லையா? அப்ப இது எப்படி வந்து இது கூரைன்னு அவர் சொல்லுவாரு? அப்ப நல்லா தெரியுது இது ஒரு உண்மை. இது அல்லாஹ் சொல்றதுனால அது வந்து யாரையும் கேர் பண்ணாம அல்லாஹ் சொல்லிவிட்டான் அப்படிங்கிறது விளங்குது.
அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா அடுத்த ஒரு அடுக்கு இருக்கிறது. அந்த அடுக்கு என்ன? வெப்ப அடுக்குன்னு அதை சொல்றான். அதுல ஹீலியம், ஹைட்ரஜன்லாம் அதுல அதிகமா இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து இது 80க்கு மேல 1600 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள ஒரு அடுக்கு இருக்கு பாத்தீங்களா? அந்த அடுக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு தடையா இருக்கு. என்ன தடை? பூமியில இருந்து சிலதைத்தான் வெளியேறதுக்கு அனுமதிக்குது. சில விஷயங்கள் வெளியே ஒரு பந்து எடுத்து அடிக்கிறோம், அப்படி கோபத்துல முட்டிட்டு கீழே இறங்கிரும்ல. இங்க இருந்து ஒரு கல்லை விட்டு என்ன செய்றீங்க? இது வெளியே போகட்டும்னா அப்படிதான் எரியணும். வெளியே போக நினைச்சீங்கன்னா இப்படி எரிஞ்சீங்கன்னா இங்க இருந்து பேனாவுக்கு வெளியே போக எரிஞ்சா வெளியே போகுமா? என்ன செஞ்சிடேன்? இது தடுத்து கீழே தள்ளிடும். நான் வெளியே போனது எரிஞ்சாலும் வெளியே போகாதீங்க, மேல ஒரு கூரை இருக்குது. அதே மாதிரி நம்ம சில விஷயங்களை வெளியே எரியிறோம். எரியிற விஷயங்களை அந்த இடத்துல ஒரு காவல் எல்லாம் நிப்பாட்டி இருக்கிறான். நீ வெளியே போக பாக்குறியா? விட மாட்டேன் பாருன்னு கீழே தள்ளி விட்டுறான். அது என்னது? நம்ம இங்க இருந்து அனுப்பக்கூடிய ஒளி ஒளி அலைகள். இப்ப வானொலியில அனுப்புறான்ல, ரேடியோவில் நியூஸ் அனுப்புறான், செய்தியை என்ன அனுப்புறான்? இங்க வந்து மேல தள்ளுறான், சவுண்ட் ஏத்துறான், அங்க சேட்டலைட்டா நிப்பாட்டி வச்சுக்கிறான். அந்த இடத்துக்கு போன உடனே அதுக்கு மேல கடத்த விட மாட்டேங்குது, அப்படியே திருப்பி கீழே தள்ளுது. அதனால கேக்குறீங்க, எங்கேயோ ஒளிபரப்புறதை இப்படி ஒளிபரப்புறான்ல, படத்தை ஒளிபரப்புறான்ல, இங்க இருந்து இப்படி மேல அனுப்புறான். அனுப்பின உடனே மேல இருந்து இப்படி கீழே தள்ளுது. நீங்க டிஷ் தட்டை விரிச்சு வச்சுட்டு என்ன செய்றீங்க? அதை வாங்கிக்கிறீங்க. அதை டிஷ்ல வாங்குறீங்களா இல்லையா? டிஷ் மாதிரி தட்டை வச்சுக்கிட்டு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப நேர கொட்டினான்னு வராது, நேர கொட்டினா வராது. எதனால நமக்கு வருது? எங்கேயோ ஒளிபரப்புறது இங்க எப்படி கிடைக்குதுன்னு கேட்டா, இங்க இருந்து அவன் இப்படி தள்ளி விட்டான்னு வைங்க, எல்லாத்துக்கும் கிடைக்காது. இங்க இருந்து இப்படியே அமுக்குறான், மேல கொண்டு போறான். மேல இருந்து அது அப்படியே விரிச்சு கொட்டுது, பாதி பூமிக்கு இப்படி வந்துருது. மேல போன தடுக்கிற இடம் எது? இந்த இடம் தான். 4வது அடுக்கு இருக்கு பாருங்களேன். இந்த 4வது அடுக்குல போன உடனே இந்த ஒளி வெளிச்சம் படம் கிடம் எதுவும் போனாலும் சரி, இது எங்க இல்ல, கீழே இறங்க, திருப்பி போ, இங்க விட மாட்டோம், இதை தாண்டி வெளியே போக விட மாட்டோம், தடுக்கிறது. போக விட்டுக்கிட்டு வைங்க, டிவியும் கிடையாது, வானொலியும் கிடையாது, ஒரு பலா முசிபத்தும் கிடையாது, எல்லாமே கரெக்டா போயிரு. அது என்ன செய்யுது? அது இங்க இருந்து போக பார்த்தாலும் இந்த சத்தத்தை இதுக்கு மேல விட முடியாது. இது வரைக்கும் வரலாம், நீ இதுக்கு மேல திருப்பி நீ போ அப்படின்னு சொல்லி இந்த வானொலிகள் என்ன செய்யுது? திருப்பி அனுப்புது. அது கூட எல்லாம் என்ன செய்யறான்? கூரன்னு மட்டும் சொல்லாம சக்ஃபம் மஹ்பூதா, வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு கூரையாக ஆக்கி. எவ்வளவு வார்த்தைன்னு பாருங்க. வானத்தை 21:32 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வானத்தை பாதுகாக்கப்பட்ட கூரையாக ஆக்கி இருக்கிறோங்கிறான். வசமாயி தாத்தி ரஜஇ, திருப்பி தருகிற வானத்தின் மீது சத்தியமாக சொல்றான். இந்த வானம் சில விஷயங்களை உங்களுக்கு திருப்பி தருகிறது, போற விஷயங்களை அப்படி உற்றாம திருப்பி உங்களுக்கு தருகிறது. இந்த வாசகத்தை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த வானத்தை, ஆகாயத்தை பற்றி திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது? அது ஒரு முகடு என்று சொல்லுது. முகடாக தெரியாமல் இருந்தும், கண்ணுக்கு அப்படி ஒன்று இருப்பது யாருக்கும் புலப்படாமல் இருந்தும், அந்த காலத்து மக்களுடைய கருத்துக்கு புலப்படாமல் இருந்தும், ஒரு விஞ்ஞானியும் அந்த காலத்தில் இதை பற்றி பேசாமல் இருந்தும் வலிய வேணும்னு போய் சொல்லுகிறது, வானம் உனக்கு கூரை. அப்ப இங்கதான் விழுப்புக்கு போயிடுறோம். இங்க ஒரு கூரை, இங்க ஒரு, ஒவ்வொரு இடத்துல ஒரு கூரையை வச்சு பல அடுக்குகளையும் கூரையாக எல்லாம் அமைத்து என்ன செய்யறான்? நம்மளை காப்பாத்துறான். இதெல்லாம் வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். டிஸ்டன்ஸை வச்சு நீங்க வாழல. நம்ம 15 கோடி கிலோமீட்டர் இருக்கிறோம், அதனாலதான் தப்பிச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த 15 கோடி கிலோமீட்டர்ல நீங்க இருந்து இதை மட்டும் எல்லாம் உருவிட்டான்னு வைங்க, இந்த கூரை அந்த கூரை எடுத்துட்டான்னு சொன்னா 5 நிமிஷம் கூட நிக்காத உலகம், முடிஞ்சு வச்சுக்காத, மொத்தம் அழிஞ்சு போயிடும். அப்ப நீ அழியாம இன்னைக்கு உலகத்தை நீ வாழ்வதற்கு இந்த கூரை தான் உனக்கு கவசமா இருந்து கொண்டிருக்கிறது. உனக்கே தெரியாம அந்த கூரையை கூட அல்லாஹ் இப்படி அமைச்சிருந்தான்னு வைங்க. கூரைன்னா இப்படித்தானே நினைக்கிறோம், இப்படி காத்து அமைச்சிருந்தான்னா நீங்க எப்படி, நான் உங்களை நோக்கி நான் எப்படி வர்றது? நீங்க என்ன நோக்கி எப்படி வருவீங்க? இங்க எல்லாம் இருக்குமே, அது செவர அந்த கூரையை பாக்குற ஒரு பொருளால ஆக்கியிருந்தான்னு சொன்னா, அப்ப சிமெண்ட் நாள் அப்படி கட்டி வைக்க வேண்டியதான். அப்ப நான் உங்களை பார்க்கலாம், உங்களை அப்படி மொத்தத்தை அடிச்சிருந்தான்னு வைங்க, அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? கூரையாவும் இருக்கணும், நீ வாழவும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அற்புதமான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கான். அப்ப இந்த வானத்தை பற்றி, கூரையை பற்றி பேசக்கூடிய பல வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த விஞ்ஞானிகள் போல கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி, அதுவும் இந்த ஒரு 100 வருஷத்துல தான் இந்த நாலேஜ் எல்லாம் எப்ப அதிகமா வந்திருக்குது? இந்த 100 ஆண்டுகளுக்குள்ளதான் இவ்வளவும் வந்திருக்கிறது. இந்த 100 ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியை கொண்டு இந்த வசனத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தால் அவன் பிரமிப்புடைய எல்லைக்கு போயிருவான், ஆச்சரியத்துடைய விளிம்புக்கு போயிருவான். இது மனிதனுடைய சொல் அல்ல, இந்த முடிதான் சொல்லுவான். அதுல இருந்து என்ன வரும்? இதை ஒருத்தன் படிச்சு பார்த்தான்னு சொன்னா, இது மனுஷன் அன்னைக்கு சொல்லி இருக்க ஏழை, இன்னைக்கு யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி நாங்க மனுஷன் ஏத்துக்கிறோம். 1400 வருஷத்துக்கு முந்தைய இது சொன்னது நீங்க சொன்னால் கண்டிப்பா இது மனிதன் சொல்லி இருக்க முடியாது. அந்த முடிவுக்கு வருவானா இல்லையா? அதான் பொருள்.
அப்ப திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதை இப்படி அடுக்கடுக்காக நிரூபிக்கிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சில அதிசயங்களை நம்ம பார்த்துவிட்டு மற்ற தலைப்புகளில் செல்வோம்.